வணக்கம் மக்களே. யோகி பாபு, நிழல்கள் ரவி, மைனானு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்க சட்னி சாம்பார் சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டிங்களா? பார்க்காட்டி இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பாபு என்ற கேரக்டரில் வர நிழல்கள் ரவி ஊட்டியிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. அதுதான் அமுதா கேஃபே. அங்கே உள்ள சாம்பார்னா எல்லாருக்குமே ரொம்ப பிரியம். அந்த ரெஸ்டாரண்ட்டும் ஃபேமஸ் அங்கே உள்ள சாம்பாருக்காக தான். பாபு அவரோட ஒரே பையன், ஒரே பொண்ணு, அப்புறம் பொண்ணோட கணவர்னு குடும்பமாக சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு வராங்க. ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பாபுக்கு நெஞ்சு வலி வருது. அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு, பாபு கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போது கடைசி கட்டத்தில் இருக்காரு. இனிமேல் அந்த ஆண்டவனே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவரை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டுறாரு. அப்புறமா வெளிநாடுகளுக்கு கொண்டு போயாச்சும் அவரை காப்பாற்றிடலான்னு பிள்ளைகள் சொல்ல, பட் வேணாம், கடைசி நேரம் அவர் இந்த வீட்டிலே ஹாப்பியாக இருக்கட்டும்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இந்த நேரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு பாபு அவரோட மகனை தனிமையில் கூப்பிட்டு மகன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அது என்னன்னா, பாபு கல்யாணத்துக்கு முதல் பொழப்பு தேடி சென்னைக்கு போயிருந்தப்போ அங்கே அமுதான்னு ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சிச்சுவேஷன் காரணமாக சென்னையிலேருந்து இங்கே வந்துடுறாரு. அவளோட இருந்த அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் அமுதான்னு இங்கே ஒரு கேஃபேவே அவர் தொடங்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பையன் இருந்த விஷயமே அவருக்கு கிட்டத்தில் தான் தெரிய வந்திருக்கு. ஸோ தான் சாகிறதுக்கு முதல்ல அமுதாவுக்கு பிறந்த அந்த பையனை ஒரு தடவையாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு பாபு ரொம்ப ஆசைப்படுறாரு. இதை கேட்க ஃபஸ்ட்டாக பாபுவோட மகனுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் அவங்க அப்பா அவருக்காக பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சி இந்த சின்ன உதவியை அப்பாவுக்காக பண்ணலான்னு பாபுவும் வெளிக்கிட்டுறாரு. இந்த விஷயத்தை போய் தன்னோட அக்கா புருஷன்ட்டையும் வீட்டில் உள்ள டிரைவர்கிட்டையும் சொல்ல அவங்க சிரிக்கிறாங்க. இது நடக்காத காரியம், இது விட்டுருன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட அப்பாவுக்காக விடாப்பிடியாக இருந்து அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு 3 பேருமா அடுத்த நாளே சென்னை வெளிக்கிடுறாங்க. பட் அவங்கக்கிட்ட இருந்தது அமுதாவோட ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். அதை வச்சு அலைஞ்சி தேடி ஒரு மாதிரி அமுதாவோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. பட் அமுதா உசுரோடு இல்லை, இறந்துடுறாங்க. அப்புறமா அமுதாவுக்கு இருக்க ஒரே பையன் சச்சின், அவனை தேடி ஒரு மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு சச்சினை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அங்கே அவனும் தள்ளு வண்டியில் ஒரு கடை தான் வச்சுருக்கான். அவன் கடையிலையும் அமுதா கேஃபேல எப்படி சாம்பார் டேஸ்ட்டோ அதே போல் சச்சியோட கடையில் சட்னி ஸ்பெஷல். அவன்கிட்ட சட்னிக்காகவே அவன் நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சி வச்சுருக்கான். சச்சு அவன்கிட்ட வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணி போயிட்டு, நான் உனக்கு தம்பி தான் வேணும், நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாபுவோட மகன். பட் தன்னோட அப்பா சின்ன வயசுலேயே தன்னை விட்டுட்டு போயிட்டாரேன்ற செம்ம கானில் இருக்க சச்சு கண்ட மாதிரி திட்டி அவங்கள வீட்டில் தான் அமைச்சிட்றான். அந்த சச்சு கேரக்டர் வேறு யாரும் இல்லை, அவன் தான் நம்ம யோகி பாபு. வேறு வழி இல்லாமல் வீட்டில் இருந்து வந்த அவங்க அடுத்த நாளும் அவனை தேடி கடைக்கு போகிறாங்க. பட் அப்போவும் அப்பானாலே எனக்கு பிடிக்காது, தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு முறையாக சொல்லி அனுப்பிடுறான். பட் அப்போ போயிட்டு திரும்பவும் நைட்டு சச்சியோட கடைக்கு போகிறாங்க. ஏன்டா நீங்கள் இன்னும் திருந்தவே மாட்டிங்களா, தயவு செய்து போங்கடான்னு சச்சி சொல்கிறப்ப பாபுவோட மகன் சச்சிவிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறான், உன்னிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான், அதை நான் பேசிட்டு போயிடுறேன்னு. இதுக்கு ஒத்துக்கிட்ட பாபு, இதை மட்டும் தான் நீ பேசணும், இதுக்கு மேலே என்கிட்டயே வரக்கூடாதுன்னு, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், இன்றைக்கு நைட்டுக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வான்ட்டு போயிடுறான். அதே போல் அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு பாபுவும் அவனோட மச்சானும் போகிறாங்க. அங்கே வர சச்சுவுக்கு ஃபாரின் பிராண்ட் சரக்கை கொடுத்து அவன் மட்டையாக வர குடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன, மட்டையாகி விழுந்ததும் அவனை தூக்கி வண்டியில் போட்டுட்டு நேராக ஊட்டிக்கு கிளம்பிட்டுறாங்க. இடையில பாபு போயிட்டு இருக்கும்போது தான் கண் முடிச்சு பார்க்குறான், விடிஞ்சிருது. டே நான் எங்கடா இருக்கேன்னு பார்த்தா ஊட்டியில். என்னது ஊட்டியில்? ஏன்னா அப்படியே ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆரம்பத்துலேருந்து முடிவு வர கலகலன்னு போகிறது தான் இந்த சீரீஸோட ஸ்பெஷலு. எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் அழகாக கொண்டு போயிருக்காங்க. தொடர்ந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படங்களை பார்த்துட்டா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.